இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்து வரும் இந்த வேளையில் பங்கு கொண்டிருக்கும் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை சொல்ல வேணுங்கிறது அடியனுக்கு இடப்பட்ட பணி. சிவுவே பட்டசுவாமி, சுந்தர பட்டசுவாமி 2-3 ஆண்டுகளாகவே இதை பார்க்க வேணும், அவர்களிடத்த 2 வார்த்தைகள் சொல்ல வேணும்னு நியமித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த ஆண்டு தான் வாய்த்தது. ஸ்ரீமதி ஜனனி சுந்தர் அவர்கள் இந்த ஒரு முக்கியமான பணியை ஏற்று அதை சிறப்பாகவும் நடத்தி இத்தனை பேரும் அதில் பங்கு கொள்வதற்கு வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு இதனுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான பாதிப்பு அவரவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு என்பது போற்றத்தக்கது. ஒரு புறம் ஒரு நாடகம் பார்த்தோம், ஆழ்வார்கள் அவர்களுடைய அருளி செயல்கள், அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுபவை இவரையெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வில்லுப்பாட்டு பார்த்தோம். இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று முத்தமிழ் நாம் கொண்டாடுகிறோம். சொல்லார் தமிழரு முன்னும் சுருதிகள் 4 எல்லையில்லா வரநெறி யாவும் தெரிந்தவனி ராமானுஜன் ராமானுஜ முத்தந்தாதி பாசுரம். முத்தமிழும் வளர்த்தவர் சுவாமி ராமானுஜர்னு அந்த பாட்டு சொல்லுகிறது. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இயற்தமிழையும் கேட்கலாம், இசைத்தமிழையும் கேட்கலாம், நாடகத்தமிழையும் கேட்கலாம். பாசுரம் எல்லாம் சேவாகால முறையில் நடைபெறுவது இயற்தமிழ். அந்த பாட்டையே பண்ணிசைத்து ராகத்தில் அமைத்து பாடுவது இசைத்தமிழ். அதற்கு அபிநயம் பிடிப்பது, முத்திரைகள் காட்டுவது நாடகத்தமிழ். இப்படி கோயில்களோடு முத்தமிழும் கலந்து வளர்ந்ததுதான் நம் தமிழகம். அந்த வழியில் அப்படின்னு எப்ப நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அதையே நாமும் பின்பற்றுவோம்னு தான் பலரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த பள்ளியும் அதற்கு ஒரு உதாரணம். இங்கு பார்க்கும்போது பாட்டு பாடியும் பார்த்தோம், பேசியும் பார்த்தோம், நடித்தும் பார்த்தோம். இந்த முத்தமிழ்னு இருக்கிறதுனால ஒரு லாபம். வெறும பேசிக்கொண்டே இருந்தாலோ அல்லது பாட்டு மட்டும் இருந்தாலோ நாடகம் மட்டும் இருந்தாலோ அது ஒரு மாதிரி. நம்மிடத்தில் 3 கரணங்கள் உள்ளன. மனோவாக்காயம்னு சொல்லுவோம். மனம், மொழி, மெய். அது எப்படி 3ஆக இருந்து 3ம் சேருமானால், 3ம் ஓரிடத்தில் சேருமானால் அது ரொம்பவே பெருமை. ஆண்டாள் தன் பாசுரத்தில் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதூன்னு மனம், மொழி, மெய் 3க்கும் பெருமானிடத்தில் ஈடுபடக்கூடிய தொண்டு வேணும்னு சாதித்தாள். அந்த 3 ஒரு புறம்னு சொன்னால் அதை போலத்தான் இயற்தமிழும், இசைத்தமிழும், நாடகத்தமிழும். அந்த 3 கலக்குமானால் நம்முடைய 3 கரணங்களும் ஒற்றுமையாக உழைத்தா போலே இருக்கும். ஏதோ ஒன்றை நினைத்து வேறொன்றை பேசி ஏதோ ஒன்றை செய்தால் இந்த 3 சுகமாக இருக்காது. நீங்க ஒன்று பேசி நான் ஒன்று பேசி அதுல விரோதம் வந்ததுனால் சமாளித்துக் கொள்ளலாம். நானே எனக்குள் ஒன்று நினைத்து நானே இன்னொன்று பேசி நானே மற்றொன்று செய்தால் எனக்குள்ளேயே சண்டை போட வேண்டும். அதனால்தான் இந்த 3 ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அதுல இந்த 3ஐயும் ஒத்துமையை ஆக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி இயலும், இசையும், நாடகமும் கலந்திருப்பது. இதன் அடிப்படை என்னன்னு நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்காது. ஆனால் மனமும் புத்தி எப்படி வேலை செய்யறதுங்கிறதை பார்த்து வைத்த நம் ஆச்சாரியர்கள் அதற்காகத்தான் இதை போலெல்லாம் ஏற்பாடுகளை பண்ணி வைத்திருக்கிறார்கள். நல்லவேளை வில்லுப்பாட்டு நடக்கும்போது இதனால் என்ன லாபம், ஸ்லோகங்களை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும், புண்ணியம் கிடைக்குங்கிறதுக்காக கற்றுக்கணுமா என்று கேட்டனர். பதில் என்ன வந்தது? மன நிம்மதி கிடைக்கும்,
சாந்தியோடு இருக்கலாம். இதுதான் முக்கியமான பதில். மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கு வாயால தானே பாட்டு சொல்றோம், மனத்தாலேயா பாட்டு சொல்ல முடியும்? மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கு கைகளால தானே அபிநயம் முத்திரை காட்ட முடியும். ஆக வாயும் மனமும் கைகளும் மூணும் சேருகின்றனங்கிறது அங்கேயே தெரியுது. வாயார பாடிவிட்டு எதற்கு பாடினீர்னு கேட்டால் வாய்க்கு நிம்மதி கிடைக்கும்னு பதில் சொன்னார்களா? கைகளால் அர்ச்சனை பண்ணிவிட்டு எதற்கு பண்ணீர்கள்னு கேட்டால் கை நிம்மதியாக இருக்கும்னு யாராலும் பதில் சொல்லமா? வாயால பாடினாலும், கண்ணால சேவிச்சாலும், மூக்கால முகர்ந்தாலும், வாயால சாப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் கடைசியா மன நிம்மதி கிடைக்கும், மனசாந்தி கிடைக்கும்னு தான் சொல்லுகிறோமே தவிர பாக்கிகள்லாம் சாந்தி கிடைக்கும்னு யாரும் சொல்றதில்லை. ஆனா அது சொல்லாதது சரி நான் சொல்லிட மாட்டேன். ஏன்னா எப்படி கண்ணுக்கு ஞானம் கிடையாதோ, காதுக்கு ஞானம் கிடையாதோ, மனத்துக்கும் ஞானம் கிடையாது. யாரும் தப்பா புரிஞ்சுட வேண்டாம். மனம்ங்கிறது ஒரு திரவியம். எப்படி கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இந்த 5 இந்திரியங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. ஞானத்தை சம்பாதித்து கொடுக்கறதுக்கு ஞானேந்திரியங்கள்னு பேர். அதே போல கர்மேந்திரியங்கள் வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். வாக்கு பேச்சு, பாணி கை, பாதம் காலு, மல ஜலம் கழிக்கும் துவாரங்கள். ஆக மொத்தத்தில் 5. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானத்தை நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு 5, அதை செயல்படுத்துறதுக்கு இன்னொரு 5. ஆனா இந்த 10க்கு சந்தோஷப்பட தெரியாது. இந்த 10 தான் வேலை செய்யணும். ஆனா இந்த 10 சந்தோஷப்படுமானால் தெரியவே தெரியாது. அப்ப மனம் சந்தோஷப்படுமானால் நாம நினைச்சிட்டு இருக்கிறது ஆமா மனம் சந்தோஷப்படுகிறதுன்னு இல்லை. அதனாலே சந்தோஷப்பட முடியாது. சந்தோஷங்கிறது யார் பட முடியும்னா ஞானம் இருக்கிறவர் மட்டும்தான் பட முடியும். ஞானமே இல்லைன்னா எப்படி நான் மகிழ்ச்சி அடைய முடியும்? பொறாமப்படணும்னாலும் ஞானம் வேணும். யாராவது ஒருத்தரை பார்த்து கோவிச்சுக்கணும்னாலும் ஞானம் வேணும். வருத்தப்படணும்னாலும் ஞானம் வேணும். கவலைப்படுறதுக்கு ஞானம் வேணும். சந்தோஷப்படுறதுக்கு ஞானம் வேணும். ஆக மொத்தத்தில் இது இத்தனையுமே யார் பட முடியும்னால் ஆத்மா ஒருத்தர் தான் பட முடியும். இது இத்தனை யாருக்கு உதவும்னால் இந்த 5 இந்திரியம், அந்த 5 இந்திரியம், அதனால கிடைச்சது மனசுக்கு, அந்த மனசுலேருந்து ஏற்படுற சந்தோஷம், இது எல்லாமே ஆத்மாவால தான் பட முடியும். நான் கோவப்படுகிறேன்னா என் மனசு கோவப்பட்டதுன்னெலாம் சொல்லக்கூடாது. வேணும்னு இன்னொருத்தர் தலையில வைக்கிறதுக்கு வேணா நம்ம பேசிட்டு இருக்கலாமே தவிர மனசு கோவப்படுறதுக்கு சக்தியே கிடையாது. இப்போ இது கோவப்பட்டதுன்னு சொல்லுவோமா? இது ஏதோ வேலை செய்யலேன்னு வச்சுக்கலேன். இது வேலை செய்யலேன்னு நான் வேணா கோவப்படலாமே தவிர இது படாது. அது கவலையே இல்லை. வேலை செய்யாம இருந்துட்டு சந்தோஷமா இருந்துடும். அதுவும் தப்பு. சந்தோஷமும் படாது, அதுக்கு அதுவும் பட தெரியாது, வருத்தமும் பட தெரியாது. இது ஒழுங்கா வேலை செஞ்சாலும் நான் தான் சந்தோஷப்படணும், இது வேலை செய்யலைன்னாலும் நான் தான் வருத்தப்படணும். அதனாலதான் அடி சொல்ல வந்த விஷயம், ஆக மொத்தத்துல இந்த 3ம் கூட வேண்டும். மனம், மொழி, மெய் எது கூடி இருந்தாலும் மனசாந்தின்னு தான் உடனே சொல்லுவோம். மனம்ங்கிறது ஒரு திரையை போலே, ஒரு திரை வச்சு அதில் எதையாவது போட்டு காமிச்சிருந்தால் பாட்டு பாடினாலும் காட்டும், நாடகம் இருந்தாலும் காட்டும், நாம் பேசினாலும் காட்டும், யார் பேசினாலும் காட்டும். ஆனா எதை திரையில காட்டணுங்கிற முடிவு திரையினுடையதா காட்டுபவனுடையதா? திரையால் அந்த முடிவு எடுக்க முடியாது. இந்த நிமிஷம் பாட்டை காட்டட்டும், இந்த நிமிஷம் கூத்து காட்டட்டும்னு திரை முடிவு எடுக்குமா? அதுக்கு அந்த சக்தி இல்லை. யார் இந்த திரையில இப்ப எதை காட்டணும்னு முடிவு பண்றாரோ அப்படிதான் தெரியும். இந்த மனம்ங்கிறது ஒரு திரை. அதுல என்னென்னலாம் நமக்கு இருக்குமோ அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சதெல்லாம் பதிஞ்சிடும். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். முன்னாடி எல்லாம் டிவியில படம் பார்த்துருந்தோம். என்ன இந்த இடத்துல படம் காட்டணும்னு டிவியால முடிவு பண்ண முடியாது. அதை யாரோத்தர் தான் முடிவு பண்ணணும். அந்த டிவி பதிவு பண்ணியும் வைத்துக் கொள்ளாது. அதுக்கு பதிவு பண்ணிக்கிற சக்தியும் இல்லை. அந்த நிமிஷத்துக்கு காட்டும். 10 நிமிஷம் அந்த டிராமா முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த டிவிக்கும் திரைக்கும் டிராமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை போல தான் இந்த மனசு. எதை வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் காட்டும். ஆனா அந்த காட்டுற முடிவை யார் எடுக்கிறதுனால் அடியனுடைய அனாதி காலமான கர்மங்களால அந்த முடிவு வரும். நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேனோ, நான் என்ன வாசிச்சு வச்சிருக்கேனோ, சேர்த்து வச்சது கர்மம், இப்ப வாசி வச்சிருக்கிறது படிப்பு வச்சிருக்கிறது. இதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த நல்லது தெரியட்டும், இன்னைக்கு இந்த கெட்டது தெரியட்டும்னு அதுல தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு மேல அதுக்கு எந்த பொறுப்புமே இருக்காது. அது நல்லது தெரியணும்னு சொன்னா என்கிட்ட நல்ல விஷயங்களே இருந்து விட்டால்
அப்ப வேற வழியே இல்லை, அதுல நல்லது மட்டும்தானே காட்ட முடியும். நாம எதோ இப்ப கைபேசியோட பாதி நேரத்தை கழிச்சுடுறோம். அதுல ஒன்ன பார்க்கணும்னு ஆரம்பிப்போம், அது மட்டும் பார்த்துட்டு வெளியேறோமா, அல்லது அதை பார்க்கறது 2 நிமிஷம், அதை தவிர நான் வாண்டான்னு நினைக்கிறத பார்க்கறது 20 நிமிஷமா? நான் பார்க்கணும்னு நினைச்சு 2 நிமிஷம். கடைக்கு போகக்கூடாது, பெரிய பெரிய மால்லாம் இன்னைக்கு கட்டி விட்டுருக்கா. நம்ம வாங்க போனதை வாங்கறதுக்கு கடைக்கு போகணும், அதை மட்டும் அந்த கடைக்கு தான் போயிடணும், அதை வாங்கிட்டு வந்துருந்தோம். துணி கடைக்கு போய் யாராவது பூசணிக்காய் வாங்கிருக்குமா, இல்ல காய்கறி கடைக்கு போயிட்டு வேற ஏதாவது ரேடியோ வாங்கிட்டு வந்திருக்குமா? இதெல்லாம் பண்ணதில்லை. ஏன்னா அந்தந்த கடை அந்தந்த கடையா இருந்தது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் வர்றவனுக்கு எல்லாத்தையும் வாங்க வைக்கணும், நிறைய கன்சியூமரிசம் வளரணுங்கிறதுக்காக கடையை மாத்திட்டா. எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சா மனம் சும்மா இருக்குமா? கண்ணு எத்தத்தையோ பார்க்கறது, அது கொண்டு மனசுல பதிச்சு காட்டுறது. இதை வாங்கினா தேவையில்லை, அதை வாங்கினா தேவையில்லை, அதை வாங்கினா தேவையில்லைன்னு தோணும். அதுவாவது கையில இருக்கிற பணத்தை எண்ணி கொடுக்கறச்ச கொஞ்சம் வலிக்கும். பணமா கையில இருந்த வரைக்கும் எடுத்து எண்ணி கொடுக்கணும்னால் வலி தெரியும். இப்ப கையில பணமும் கிடையாது, தட்டினா போறோம், போன உடனே எவ்வளவு போகும் எது போகும்னே தெரியாது. இது எல்லாமே நம்ம புத்திக்கு இப்ப பட்டுதா இல்லையா? இப்ப சொல்ல சொல்ல நான் ஒண்ணும் புதுசா இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இது கண்ணுக்கு தெரியுமா, மூக்குக்கு தெரியுமா, மனசுக்கு தெரியுமானா எதுக்கு தெரியாது. ஆத்மாவுடைய புத்திக்கு மட்டும்தான் தெரியும். அந்த புத்தி தான் இதை அறிவிக்கும். ஆனா அந்த புத்தியை மழுங்கடிச்சுட்டு அதை தவிர பாக்கி எல்லாம் பெருசாகி நின்றுதுனால் இது அதற்குரிய வேலையை செய்யாமலே போடும். இதுக்கு ஒரே வழி என்ன? எது இருக்கோ அந்த கடைக்கு மட்டும் போனா அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாமா? நான் எதை பார்க்கணுமோ இதை தவிர மற்ற ஆப்புகளை வச்சுக்கவே இல்லைன்னால் அப்ப நான் பார்க்க வேண்டாமோ இல்லையோ? அதே போலத்தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே. கண்ட கண்டத்தை நாம வச்சுட்டு இருந்தோம்னால் இதுவும் மனத்திரையில வந்துட்டே இருக்கும், அவைகளும் மனத்திரையில வந்துட்டே இருக்கும். நாள்பட நாள்பட இது கலியுகம், இது பூலோகம், சம்சார மண்டலம். அதனால நல்லதை காட்டுறதெல்லாம் குறைஞ்சிட்டே போய் தீயதெல்லாம் நிறைய காட்ட ஆரம்பிக்கும். ஆனா எனக்கு இருக்கிற ஸ்டாக், எனக்கு இருக்கிற ஸ்டோர்லயே நல்லது மட்டும்தான் இருந்ததுனால் வேற வழியே கிடையாது, திரும்ப திரும்ப அதைத்தான் காட்டியாகும். அதுக்காகத்தான் நிறைய ஸ்லோகங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்கிறோம். எது உள்ள பதிஞ்சிருக்க போறதோ அதுதானே போகும். இதுல ஒரு வித்தியாசம், டிவியில முன்னாடிலாம் பதிஞ்சுக்காதுன்னு நான் சொன்னேன், வாஸ்தவம் எதுவும் பதிஞ்சுக்காது. இப்ப அதனாலதான் அதுக்கு பேரை மாத்தி ஸ்மார்ட் டிவின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. இப்ப அதுலயே பென்டிரைவை மாட்டலாம், பதிஞ்சுக்கும். அதுலயே இன்டர்நெட் இருக்கு, பதிஞ்சு வச்சுக்கும். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், எனக்கு இந்த நிகழ்ச்சி வேணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே 4 பேர் இருக்காருனால் அவரவர்களுக்கு ஒரு அக்கௌண்ட் காட்டுறது. நீங்க அந்தந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு வேண்டியதை போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா அதுலயும் எங்கேயான அப்பா அம்மா நல்லதை போட்டு வச்சிருந்து அது பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்துட போறதே நமக்கு பயம் போல் இருக்கு. அதனாலதான் இவர்களுக்கு தனி அக்கௌண்ட், அவர்களுக்கு தனி அக்கௌண்ட், உனக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம்னா தப்பித்தவரை இந்த ஸ்லோகம் போகாது இல்லையோ? அதுக்காகத்தான் இதெல்லாம் ஏற்பாடுகள். யாரும் இதெல்லாம் பண்றதில்லை. யாரையோ குத்தம் சொல்லவே வேண்டாம். நான் திரைப்படம் எடுக்கிறவரெல்லாம் தப்பு பண்றா, இவன் தப்பு பண்றா, இது கலியினுடைய கோலாகும். ஏன்னா மற்ற பேர் சின்ன சின்ன மனுஷர்கள்லாம் இவ்வளவு பெரிய மனித சமுதாயத்தையே திசை திருப்பதுக்கெல்லாம் சக்தி எல்லாம் யார்கிட்டையும் இல்லை. நம்ம என்னமோ இவன் பண்ணிவிட்டான் அவன் பண்ணிட்டான்னு யாரையான்னு சொல்லியிருந்தா உலகத்தை திருப்பற சக்தி பகவானை தவிர யாரிடத்துல இருக்கும்? மனுஷன்கிட்டலாம் இருக்க முடியாது. ஏதோ அரக்கர்கள் அசுரர்கள்னு ஓஹோன்னு இரண்யகசிபு இருந்தார், ராவணன் இருந்தார், அப்படி இல்லாம இப்ப யாரும் இல்லை. என்ன நாம இப்ப உட்கார்ந்துக்கிறதுக்குள்ளதான் வரலாம் இருப்பா. ஏது போய் ராவணனை தேடிட்டு வரணும், அசுரனை தேடிட்டு வரணுமா? நானே கொஞ்ச நாள் ராவணனா இருப்பேன், நானே கொஞ்ச நாள் அசுரனா இருப்பேன், நானே கொஞ்ச நேரம் தேவனா இருப்பேன். இது எனக்குள்ளேயே தான் மாறுதல் ஏற்பட போகுது. அதனால அதெல்லாத்தையும் விட்டுடுவோம், கலி படுத்தத்தான் போறது. இந்த கலிகாலத்திலே நல்ல விஷயத்தை பதிச்சு வச்சிருந்தால் மனசுக்கு அந்த சக்தி உண்டு. இந்த திரையிலேயே பதியும். அந்த பதியத்தை தான் அனாதி கால வாசனைன்னு சொல்லுவோம். கர்மங்கள் கர்மங்களா இருக்காது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு கர்மம் பண்றேன், ஒருத்தர் பலார்னு கன்னத்துல அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் சட்டுன்னு புரியும். அதனால சொன்னேன், பலார்னு ஒருத்தர் அடிச்சேன்னா ஏதோ ஒரு சின்ன பாபம் வரும்னு வச்சுக்கோ. ஒருத்தரை வெச்சேன், பாபம் வரும். அந்த அடித்த செயல் அந்த நிமிஷத்தோட முடிஞ்சு விடுதா இல்லையா? அப்புறம் அது தொடராது. இதுக்கு எதுக்கு நான் 2 ஜென்மம் கழிச்சு இந்த பாபத்துக்கு பலத்தை அனுபவிக்கணுமா? அப்பவே அவர் திருப்பி பலார்னு அடிச்சார்னால் கர்மத்துக்கு கர்மா சரியா படுமைனால் அப்படி போகவே போகாது. ஏன்னா நான் அடிச்சது திருப்பி அடிக்கிறவராக இருந்தால் அது நடக்கும். ஆனா நான் அடிச்சது திருப்பி அடிக்காதவரையாக இருந்தால் அவர் திருப்பி அடிக்க மாட்டார். என்கிட்ட கர்மம் நிற்கும். ஆனா அந்த கர்மம் அப்ப முடிஞ்சு போச்சு. கர்மம் அப்ப முடிந்து விட்டது. ஒருத்தர் குழந்தை பிறக்கணும்னு ஆசை, போய் பெருமாளை பிரதட்சணம் பண்ணுன்னு சொன்னா, 12 நாள் பண்ணு, 1 மாசம் பண்ணு, ஏதோ சொன்னா போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தார். பிரதட்சணம் பண்ணி முடித்த அன்னைக்கு அவள் கருத்தரிப்பாள்.
அப்படிலாம் அவசியமே கிடையாது. இப்ப போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்திருந்தால் 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறக்கலாம். அப்பதான் பிறக்க போறது. ஆனா அது வரைக்கும் இப்ப காத்துட்டு இருக்கணுமானால் அது வரைக்கும் அந்த கர்மமே இல்லை. நான் பிரதட்சணம் பண்ணதுங்கிறது முடிஞ்சு போயிட்டாலும் எனக்கு அதுக்கு வேண்டிய பலன் கிடைக்க போறது 1 வருஷத்துக்கு அப்புறமா இருந்தாலும் அப்ப இடைப்பட்ட காலத்தில் யார் அதை பதித்து வைத்துக் கொண்டு கொடுக்கிறார்கள்? நான் பண்ண காரியம் முடிஞ்சு போச்சு. ஒரு ஹோமம் பண்றோம்னு வச்சுக்கோ, அந்த ஹோமத்துல கடைசி நெய் ஆகுதியை கொடுத்து முடிக்கிறச்சே ஹோமம் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒருவேளை அது மிருத்யுஞ்சய ஹோமம், யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியா போகணுங்கிறதுக்காக ஹோமம் பண்ணியிருக்கா. தன்வந்திரி பெருமாளுக்கு திருவஞ்சனம் பண்ணணுங்கிறதுக்காக போறேன், திருவஞ்சனம் அத்தோட முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்ச நிமிஷத்துல ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு வீட்டுக்கு வந்துடுவாரா? அப்படிலாம் வரலாம் மாட்டா. அது இன்னும் 10 நாள் ஆகும். அப்புறம் பிசியோதெரப்பி வரணும், அவர் செய்யணும். 6 மாசம் கழிச்சு முடிய போறதுனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் யார் அதை வைத்துக் கொண்டு பலம் கொடுத்தார்கள்னால் மொத்த கர்மங்களாலேயும் பகவான் தான் சந்தோஷப்படணும். இது ஒவ்வொன்றும் செய்ய செய்ய அவரிடத்துல போய் பதிஞ்சிடும். அதே போல இது செஞ்சது தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோ, சரியா இருக்குன்னால் அது புண்ணியமாக இருக்கட்டும் பாபமாக இருக்கட்டும் பெருமானுடைய திருவுள்ளத்துல தான் அதனுடைய பதிவு இருக்கும். எனக்கு கூட பதிச்சு வச்சுக்கிற சக்தி கிடையாது. ஆனா எது என்கிட்ட பதிஞ்சிருக்கும்னால் நான் பிறந்த நாள்ல இருந்து எத்தனை பிறவி எடுத்திருந்தாலும் அது பல்லியா பிறந்திருப்பேன், எலியா பிறந்திருப்பேன், சிங்கமா பிறந்திருப்பேன், மனுஷனா பிறந்திருப்பேன், ஆணா பிறந்திருப்பேன், பெண்ணா பிறந்திருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், சாப்பிட்டிருப்பேன், தூங்கியிருப்பேன், ஆண் பெண் உறவு நிச்சயம் இருந்திருக்கும், குழந்தை பெற்றிருப்பேன், அழுதுருப்பேன். இதை போல ஏதோ ஒண்ணு இத்தனை பிறவைகள்லையும் பண்ணியிருப்பேனா இல்லையா? எதுல மாட்டேன்? இந்த மேஜையா பிறந்திருந்தேன்னா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். இதை தவிர புழு பூச்சி ஆணு பெண்ணு கோழி குதிரை எதுவாக பிறந்திருந்தாலும் இது இத்தனை பண்ணியிருப்பேனா? இதெல்லாம் தான் மனசுல பதிஞ்சுட்டே இருக்கும். ஒவ்வொரு பிறவியிலையும் பதிஞ்சு 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 அதைத்தான் வாசனை வாசனைன்னு. அதனாலதான் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒருத்தரும் சொல்லி கொடுக்காம பால் வேணும்னு அழ ஆரம்பிக்கிறது. அதனாலதான் கை காலை அசைக்கிறது. பிறந்த குழந்தை கையை காலை அசைக்க வேண்டும்ங்கிற தேவை என்ன? யாராவது சொல்லி கொடுத்தாளா கை காலை அசைக்கணும்னு? அது பாலை இப்படித்தான் உறிஞ்சணும், இப்படித்தான் சாப்பிடணும்னு யார் சொல்லி கொடுத்தார்கள்? சட்டுன்னு ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. தன்னை தான் காப்பாத்திக்கணும், ஜாகிரதையா இருக்கணும்னு பிறந்த குழந்தை கூட தெரியும். 6 மாசத்து குழந்தை சட்டுன்னு ஒரு இடத்துல இப்படி தள்ளி விட பாருங்க, அங்க பள்ளம் இருக்குன்னு நினைச்சா ஒரு பயம், முகத்துல உடனே ஒரு பயம் தெரியும். கீழே விழுந்தா அடிப்படும், அதெல்லாம் கூட அது பெருசா தெரியாது. ஆனா நகரணமா எப்படி காலை வைக்கணும், எப்படி வைக்க கூடாது, பின்னாடி அம்மா இருக்காளா போகணும் போகக்கூடாது, அவ இல்லைன்னா இதெல்லாம் யார் கற்றுக் கொடுக்குறா? இதெல்லாம் தான் வாசனை. அனாதி காலமா நம்முடைய மனசுல இதெல்லாம் பதிச்சுட்டே இருக்கும். அந்த பதிவுகளை ஜாகிரதையா வச்சுக்கணும்னால், அந்த பதிவு ஒழுங்கா இருக்கணும்னால் பக்கத்துல பக்கத்துல நல்ல விஷயங்களை அதுல போட்டுட்டே இருக்கணும். இது இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சந்தன கலர் பெயிண்ட்ல அடிச்சிருக்கான். நான் இதை நீளமா மாத்தணும்னால் நீளமா மேல அடிச்சுட்டே இருந்தா முதல்ல மாறிடாது. ஒரு கோட்ல மாறும், 2வது கோட்ல மாறும், 6 கோட் அடிச்ச உடனே இந்த மஞ்சளே தெரியாது, நீளமா மாறிபடும். அதே மாதிரி மனசுல என்னென்னலாம் தீயது இருக்கோ அதுக்கு பக்கத்துல இந்த ஸ்லோகங்கள்ங்கிற நல்லதை போட்டு அந்த பதிவை வைக்க வைக்க 1st கோட், 2nd கோட், 3rd கோட், 6வது 7வது கோட் வர்றதுக்குள்ள இந்த மனசுக்கு நல்லது வர்றது ஆரம்பிச்சிடும். இதுக்காகத்தான் இந்த ஸ்லோகங்களை சொல்லணும்னு இத்தனை பாடும் படுறா. இல்லைன்னா இது சொல்லிவிட்டா என்ன ஆயிடும்? சொல்லிட்டேன்னா திருப்பா 30 வாசல் சொல்லி முடிச்சுட்டேன், முடிஞ்ச 20 நிமிஷம் ஆகுமா வச்சுங்களேன். வேகமா சொல்லி மனப்பாடமா இருந்தாலும் 10 நிமிஷம் கூட சொல்லலாம். அப்ப அந்த சொல்லி முடிச்ச உடனே திருப்பாவை ஓதினது முடிந்து போயிடுச்சு. அப்புறம் நாளை காத்தால் தான் நான் திருப்பாவை சொல்லுவேன். அது வரைக்கும் இதே கட்ட லோகத்துல தான் எனக்கு இருந்தாகணும். ஏதேதோ கண்டதும் படத்தானே போறது. அந்த கண்டதும் படும்போது உள்ள மனசுல பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த திருப்பாவை அதுல இருக்கிற அந்த நல்லதெல்லாம் ஏற்படுத்தி இனிமே எந்த தீயது வந்ததுனாலும் திரையில காட்டாது, நல்லது மட்டும் வந்திருந்தா தான் காட்டும். அப்படியே ஏதாவது தீயது நிர்பந்தமா வரப்போறதுனாலும் ஒரு பற்றில்லாத தன்மையை அது உருவாக்கி விட்டுரும். 2 செய்யலாம். இந்த இடத்துல லைட் எரியுது, இந்த லைட் எனக்கு வேண்டாம், கண்ணை கூசிடுதுனால் ஒண்ணு அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணுங்கன்னு நான் சொல்லலாம். முடியாது சுவாமி, இந்த ஸ்விட்சை நிறுத்தினா இந்த மொத்த லைட்டும் நிறுத்தினும் பரவாயில்லையா? ஒரே கனெக்ஷன், ஒரு கனெக்ஷன்ல 10 பல்பு போட்டிருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு ஸ்விட்சை நிறுத்திட்டா இது எல்லா இடமும் இருட்டாயிடுமே. அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு கருப்பு காயத்தை கொண்டாங்கோ, இந்த பல்பு மேல ஓட்டுங்க அப்படின்னா அது என்கிட்ட வராது இல்லையா? அதே போலத்தான் கர்மங்களுக்கு நாம் பலத்தை அனுபவிக்கிறோம்னால் கர்மங்களையே தொலைக்கிறது ஒரு வகை, அதுதான் ஸ்விட்ச் ஆஃப். அப்படின்னு எல்லாம் பண்ணிட முடியாது.
அதுக்கு பதில் கர்ம என்ன பாதிக்க போறதுன்னா பாதிப்பை மட்டும் குறைச்சிக்கிறது இன்னொரு வகை. எல்லா கர்மங்களையுமே விலைக்கிட முடியாது, அந்த கர்மங்களுடைய பாதிப்பை நான் குறைச்சிக்க முடியும். இப்ப நான் ஸ்லோகம் சொல்றேன், கர்மங்களே தொலைஞ்சு போடுமானால் போகும், கண்டிப்பா பாதிப்பை குறைக்கும். அதற்காகத்தான் இது எல்லாத்தையும் சொல்றோம். இதை தெரிந்து கொண்டு கண்டிப்பா நாம சொல்லிக் கொடுக்கணும்னு ஹயர் எதுனா ஸ்லோகா பள்ளியிலிருந்து ஆரம்பித்து ஸ்ரீமதி ஜனனி சுந்தர் அவர்கள் இது இத்தனை பேரை சேர்த்து எல்லாம் ஒரு ஊர்ல இல்லை, நங்கநல்லூர்னு அப்படியே ரொம்ப நாளா நங்கநல்லூர் தெரியும். நங்கநல்லூர்ல உபன்யாசம் போட்டா குருவாயூரப்பங்க வரல வருவோம். இங்க பக்கத்திலேயே சன்னதி இருக்கு, ஞானபிரானுடைய சன்னதி இருக்கு, ஐக்கிய பெருமாள் சன்னதி இருக்கு அப்படின்னு இந்த ஊருக்கார எல்லாரும் வந்துருவாடி எனக்கு தெரியும். ஆனா இந்த உட்கார்ந்து இருக்கிறவாள்ல எத்தனை பேர் இப்ப இந்த ஊருக்காரான்னு தெரியல. எல்லாம் வெளியிலேருந்து வந்திருக்கோம் என்னால். அப்போ பல இடங்கள் இருந்து சேர்த்து இதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணோம்னா குடும்பத்தவர்கள் ஒத்துழைத்தா தான் இந்த முயற்சி பண்ண முடியும். பொது காரியம்னு இருந்தாலே நாம பொது வாழ்க்கையில் இருக்க போறோம்னால் அப்ப கண்டிப்பாவே இந்த தியாகங்கள்லாம் பண்ணித்தான் ஆக வேண்டும். இல்லை இந்த 4 பேர் 4 வார்த்தை சொல்லத்தான் சொல்லுவா. நமக்கு இன்னைக்கு கிளாஸ் வச்சுருக்கிற சமயத்துல பார்த்து வீட்டுல ஏதாவது வேலை இருக்கும். அப்ப குழந்தைகள் பொறுப்பு இல்லையா, மாமனார் மாமியார் பொறுப்பு இல்லையா, கணவனுடைய பொறுப்பு இல்லையா, எத்தனையோ பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கத்தான் போகுது. அதுவும் ஆண்களுக்கு இருக்கிற பொறுப்பை விட பெண்களுக்கு இருக்கிற பொறுப்பு அதிகம். அந்த பொறுப்பையும் ஜாகிரதையா பார்த்து கொண்டு பேலன்சிங் ஆக்ட் தானே, இப்படியும் பேலன்ஸ் பண்ணிக்கணும், அப்படியும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணணுமானால் அதை பண்ணக்கூடிய உழைக்கிறதுக்கு கொஞ்சமாவது ஸ்ட்ரெச் பண்றதுக்கு விருப்பம் இல்லாததான் பல பேரும் பொது வாழ்க்கைக்கு வர்றதில்லை. வரமாட்டான்னா இருக்கிற நேரம் இதுதான் இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள ஆமா இன்னும் கொஞ்சம் பண்ண ஆச்சு, 4 வருஷம் பண்ணிட்டோம், 40 வருஷம் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் சோம்பல் வந்ததுனால் பக்தி வளராது. பக்திக்கும் சோம்பலுக்கும் ஒத்தே போகாது. பக்தி வளரணும்னா ஆடுறோமோ பாடுறோமோ போறோமோ, இப்போ கோவிலுக்கு போறோம், ஏதோ ஒரு நிமிஷம் போய் சேவிச்சோம்னா பெருமாளுக்கு அவர் நின்றுடுவார். அவர் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்னமோ வரிசையா உற்சவம், புறப்பாடும் அவருக்கு தான், திருமஞ்சனமும் அவருக்கு தான், என்ன பாட்டு கேட்கணும்னாலும் அவர் தான் கேட்கணும், அர்ச்சனை வாங்கிக்கணும்னாலும் அவர் தான் வாங்கிக்கணும், எத்தனை பேருக்கு சேவை சாதிக்கணும்னாலும். இப்போ பண்ற சுவாமி 7 இருக்கார். அவர் நிறைய பேர் முறக்காரெல்லாம் இருக்காடு. அவர்கள்லாம் அப்படி கொஞ்சம் மாத்திட்டு ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். திருமஞ்சனத்துக்கு ஒரு சாமி வரலாம், கணதாரனும் ஒரு சாமி பண்ணிட்டு இருப்பார், அப்ப அவர் பண்ணலாம். தேர்ல ஒரு சாமி உட்காந்துக்கலாம், ஒவ்வொன்றும் பண்ணலாம். நம்பருவாள் என்னைக்கான்னு பார்த்து நான் திருமஞ்சனத்துக்கு இன்னைக்கு என்னால வர முடியல, அதுக்கு நீ யாரையாவது நிறுத்திக்கோ, புறப்பாட்டுக்கு நான் வந்துடுறேன்னு என்னைக்கான அவர் சொல்ல முடியுமா? தீர்த்தம் கூட 4 வட்டில் இருக்கிறது. இப்போ திருவள்ளிக்கணி சன்னதிக்கு போனேன்னா இந்த பக்கம் ஒரு வட்டில் எடுப்பா, இந்த பக்கம் ஒரு வட்டில் எடுப்பா, அதெல்லாம் எங்க வேணா பண்ணிடுவா. ஷட்டாரி எத்தனை ஷட்டாரி எடுக்கிறது? ஒரு ஷட்டாரி தான் இருக்கா. அப்ப ஷட்டாரி ஒன்று தான் வரும். பெருமாள் ஒருத்தர் தான் இருப்பார். அவர் அப்ப ஸ்ட்ரெச் பண்றதுக்கு தயாரா இருக்கார். இதுல திருவேங்கடமுடையான் ரொம்பவே தயாரா இருக்கார். ஏன்னா பாக்கி பெருமாளாவது காத்தால 5:30 மணிக்கு விஸ்வரூபம் ஆச்சு, 9 மணிக்கு அரவணை ஆயிடுத்து அப்படின்னு முடிக்கலாம். சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிப்பா, அது அவளுக்கு தெரியும். இது எந்த கோவிலுக்கும் நடக்கும். ஆனா திருவேங்கடமுடையானா இருந்தால் காத்தால 2 மணிக்கு திறந்தால் ராத்திரி 1:55 மூடினான். இதுதான் அவருக்கு தெரியும். எதுக்கு அது மூடுறாருன்னா இந்த சாவியை பூட்டி ஒரு அரக்கு சீல் வச்சு வெளியில கொண்டணும்னு ஒரு வகை வச்சுட்டு இருக்கான். இதுக்காக அதை பண்ணிட்டு இருக்காளே தவிர அவர் அப்ப யாருக்காக உழைச்சிருக்கார்? அவருக்கு ஏதாவது உட்காரணுமா? நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருகா நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. கண்ணனே கீதையில சொல்லும் போது, பார்த்தா நான் உனக்கு தேரோட்டியா வந்திருக்கேனே, 3 லோகத்திலையும் என்னைக்கு என்ன கர்மங்கள் தீண்டாது, கர்மத்தினுடைய பலனை எனக்கு கிடைக்காது. ஆனா உன் கடமையை நீ பண்ணதை விட என் கடமையை நான் ஒழுங்கா பண்ணிருக்கேனா இல்லையாப்பா? எனக்கு தேவையே இல்லை. உனக்கு தேரோட்டி நான் இப்ப என்ன சாதிக்கணும்? இனிமே அவர் ஒரு கர்மத்துக்கு பலத்தை தேட போறாரா? இல்ல. ஆனா விடாம தேரோட்டி குதிரைக்கு கொண்டு வைக்கிறதுல இருந்து அதன் பெடரி மயிரை தடவி கொடுத்து அதை ஆஸ்வாசப்படுத்துறதுல இருந்து கண்ணன் பண்ணுவோம். விடாத பண்ணியிருக்காரு என்னால் அந்த ஸ்ட்ரெச்சுக்கு தயாரா இருந்தா தான் பொது காரியத்துக்கு வர முடியும். உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஆனா ஒண்ணு கேரண்டி, அப்படி உழைக்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஒன்றும் வரவே வராது, உடம்பே வராதுன்னா நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் இந்த 8ஆம் இடத்துல சனி வராது இருக்க போறதா, 7.5 வராது இருக்க போறதா? வரத்தான் வரப்போகுது, போகத்தான் போகுது. ஆனா அப்படி அந்த ஆரோக்கிய கேடு வரச்சே பெருசா மனசு அதனால தழும்பாது. அடுத்தது இப்போ உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த சமயத்துக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதோ ஜுரம் வந்துருச்சுனாலும் அந்த ஜுரம் வந்ததே அந்த 1.5 நாள் வரைக்கும் தெரியாது. கல்யாணத்துக்கு முடிச்சு சம்மந்தி விருந்தாகி எல்லாரையும் கட்டுப்பிரசாதம் கட்டி கிளப்பி அனுப்பிச்சுட்டு திரும்பி வந்த அப்புறம் ஓஹோன்னு படுத்தும். அந்த யாத்திரைக்கு எத்தனை பேர் வந்திருக்கா தெரியுமா? திரும்பி போன உடனே ஜுரம் கேரண்டி. இங்க போன அப்புறம் கை கால் வலி, அகோபிலத்துக்கு ஒருத்தர் ஏறிட்டு வந்தால் முட்டி வலி இல்லாத வந்துட்டு வருவீங்கன்னா சொல்ல முடியுமா? முடியாது. முட்டி வலிக்கத்தான் போகுது. ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், அன்னைக்கு வலிக்காது.
எப்ப ஏறிட்டு வரப்போறோமோ அப்போது வலிக்காது. என்ன தெரியுமா சொல்லுவா சுவாமி, நாங்க போயிட்டு வர வரைக்கும் 10 நாள் ஒண்ணுமே தெரியல, வந்தப்பறம் தான் எல்லா வலியும் தெரியறதுவா. அப்படின்னு சொல்ற ஒரே பதில், ஆகவே போய்கொண்டே இருங்கள். அவ்வளவுதான் வழி. திருப்பி வந்தா தெரியுது, திருப்பி வராத அளவுக்கு போயிட்டே இருந்தா தெரிய போறது இல்லை. ஸ்லோகம் சொல்லச்சே நன்னா இருக்கேன்னாலும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அவரை நினைக்கிறச்சே நன்னா இருக்கேன்னாலும் நினைச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மற்ற காலம்னு மாறினா நன்னா இருக்காது. எதோ கண்ட படத்தான் போறது, மனசுல பதியத்தான் பதியும். இதை புரிந்து கொண்டு இந்த முக்கியமான முயற்சி எடுத்து குடும்பத்தாரர்கள் இடத்துல நின்றுட்டு பேசணும்னு அநேகமா வரும். சுந்தர் சுவாமியை தான் நின்று பேச சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன இது அவருக்கு தான் அது நல்லா தெரிஞ்சிருக்கும், குடும்பத்துல இதனால எவ்வளவுலாம் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அடியே பட்ற சுவாமியும் சொல்றேன், 2 சுந்தர் முதல்ல பாட்டிலேயே சொல்லிட்டாளே. அதனால அப்பாவுக்கும் சுந்தர்னு பேர் கிடைச்சது, கணவனுக்கும் சுந்தர்னு பேர் கிடைச்சது. சுந்தரமான ஹயவதன பெருமானுடைய அனுகிரகத்தாலே இந்த ஸ்லோக பள்ளி சுந்தரமாய் அழகாய் மேன்மேலும் வளர்ந்து இன்னும் பல பேருக்கு, பல நூறு பல்லாயிரம் பேருக்கு, பல நூற்றாண்டுகளுக்கு வளர்ந்து வம்சவிருட்சமாக இருந்து நன்மை தரணுங்கிறத அதே ஆழ்வார்களிடத்தும் ஆச்சாரியர்களிடத்திலையும் பிரார்த்திச்சுக்கிறேன். ரொம்ப ஆசையோட இன்னைக்கு இருக்கிற சில லாங்குவேஜ், இன்னைக்கு இருக்கிற சில வேர்ட்ஸ் அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி டிராமாவில் அவர்களிடம் பேசினது தெரிஞ்சது. அதெல்லாம் தெரிஞ்சு எழுதணும்னு யோசிச்சு எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்த்துங்க. அதனால அப்படி என்ன செய்தார்களோ அதெல்லாம் பங்கெடுத்து கொண்ட அவர்களுக்கும் அடியனுடைய பாராட்டுகளையும், மேன்மேலும் வளரணும் நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னிலுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடபவன் சொல்லப்பட்ட வாயிரத்தில் வீம்பத்தும் வல்லார்கள் நல்ல விதத்தால் மனை வாழ்வர் கொண்ட வேண்டிய மக்களே, உங்க எல்லாருக்கும் நிச்சயமான ஒரு பொறுப்புண்டு. யாரெல்லாம் பங்கெடுத்து கொண்டீர்களோ அவரவர்கள் தங்கள் குழந்தைகளை அடுத்த ஜெனரேஷனை இதை விட்டு விடாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம கற்றுக் கொடுத்தோம்னாலே அது மட்டும் போறாது. உங்க சொத்து உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ பிள்ளை பொண்ணுகிட்ட போய் சேரத்தான் போறது. ஒரே ஒரு லீகல் ஹேர் சர்டிபிகேட் போதும், வேற எதுவும் தேவையில்லை. அதுவும் நம்ம கிளம்பின அப்புறம் தானே பார்த்துப்போம். அப்புறம் தான் யாரோ போய் வாங்கிட்டு போறா. இது நிற்கவே நிற்காது. வேற யார் என்ன எதிர்த்து போராடினாலும் டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் இருந்தா கூட சொத்து போடும். ஆனா இந்த சொத்து நீங்க இப்ப என்ன சம்பாதித்திருக்கிறீர்களோ ரொம்ப முயற்சி எடுத்தாலே ஒழிய போகவே போகாது. கிளம்பி போன அப்புறம் போகவே போகாது. நம்ம இருக்கிறச்சே தான் அந்த முயற்சி எடுத்தாகணும். நம்ம கிளம்பி போன அப்புறம் எப்படி என்கிட்ட இருந்த சொத்து பிள்ளைக்கு போகுமே, இது எப்படி போகும்? நான் என்ன ஞானத்தையும் பக்தியும் சம்பாதிச்சிருக்கேனோ அதை நான் இருக்கிறச்சே மெனக்கட்டு புகுத்தினா தான். பெருமை கொடுத்தாலாம் போகாது. மெனக்கட்டு புகுத்தினா தான் இந்த சொத்து அடுத்த வாழ்க்கை போகும். அந்த முயற்சி பாராட்டுதற்குரியது. நீங்கள் அதை புரிந்து கொண்டு செய்து வருகிறீர்கள். இன்னும் பல பேரும் அடுத்த ஆண்டு 4 வருஷம் 40 வருஷம் 400 வருஷமா நடக்கணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைதியே சிவகேரமஜாமாதுராய மகாத்மனே சீரக்க வாசனையை புரியாது நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம். அடியன் அங்கேருந்து வந்து ஊர்லேருந்து சுவாமி எழுந்துருளி அடியன் குடிசைக்கு வந்து கூட அழைச்சின்னு வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்த ஸ்ரீ சுந்தர் பட்ர சுவாமி அவர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைதி.